எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். நாம் சேர்ந்து வாசிப்போம், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து இணைந்து வாசிப்போம். அங்கே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, இங்கே வாசிக்கிறோம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். இங்கே எரேமியால வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் வேலை ஸ்தலத்தில் நான் எங்கே போனாலும் அவர் என்னோடு இருக்கிறார். அதனால் என்னை துன்பப்படுத்தின மனிதர்கள் என்னை மேற்கொள்ள நினைச்சாலும் அவர்களால் மேற்கொள்ள முடியாது. அது மாத்திரம் சொல்லலை, அவர்கள் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். நமக்கு இவனுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு அவன் பிளான் போட்டு வச்சிருப்பான், இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று அவன் எதிர்பார்த்து 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 அவன் தான் வெட்கப்பட்டு போவான். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார். இங்க வாசிக்கிறோம், இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த 20ஆம் அதிகாரத்துல 4 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய். இந்த பயங்கரமான பராக்கிரமசாலிக்கு ஒரு அர்த்தம் உள்ளது. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, வலுவுள்ளவன், ஸ்ட்ரென்த். அந்த பராக்கிரமசாலி, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதற்கு வலுவுள்ளவன், ஒரு பலசாலி நம்ம கூட இருந்தால். இன்னைக்கு ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளும் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க கூட பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவாங்க, சுற்றி ஆட்கள் இருப்பாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர்னா ஒரு இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, ஒரு முதலமைச்சர்னா போலீஸ் இருப்பாங்க, ஒரு சினிமா நடிகர்னா அவங்களுக்கு பாதுகாப்புக்காக பலசாலிகளை, இந்த பக்கம் ஒரு 2 பேர், இந்த பக்கம் ஒரு 2 பேர், முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர், இவங்களை பத்திரமாக கூப்பிட்டு போவதற்கு இத்தனை பேர்கள் இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் எந்த பலசாலி கூட வரான், ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பயங்கரமாக்கிரமசாலியாய் உன் கூட வருவேன். எப்படி வருவாராம்? பயங்கரமான பராக்கிரமசாலியாய். இன்னொரு அர்த்தம் இருக்கு, வீரன், போர் வீரன். இன்னைக்கு இராணுவ வீரர்கள் நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டிருப்பதனால்தான் இன்றைக்கு நாம் அச்சமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இராணுவ வீரர் எல்லையில பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா கேட்டுன்னு சொல்ற பாருங்க, அந்த இந்திய எல்லையில கடற்கரை ஓரங்கள்ல எந்த பகுதியில் இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவி வருவார்களோ அந்த பகுதியில் எல்லாம் இராணுவ வீரர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். கடற்படை, விமானப்படை, வேற என்ன படை இருக்கு, காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை, முப்படைகள் உண்டது. அந்த 3 படைகளும் என்ன செய்கிறார்கள், கடற்படை கடலில் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். கடல் வழியா யாருன்னா வந்துடக்கூடாது, கடல் வழியா ஊருக்குள்ள வந்து எங்க தேசத்தை அழித்து விடக்கூடாது. விமானப்படை வானத்தில் இருந்து பாதுகாக்கிறார்கள். எல்லை வழியா, இன்னைக்கு கடல் வழியா வந்துடலாம், வர முடியலனா ஒரு ஹெலிகாப்டர்லையோ ஒரு பேராசூட்லையோ அல்லது ஒரு ஃப்ளைட்லையோ வந்து அவன் தேசத்துக்குள் இறங்கி விடக்கூடாது, விமானப்படை. அப்புறம் காலாட்படை எல்லையில் நடந்து 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 அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எத்தனையோ இராணுவ வீரர்கள் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அந்த எல்லையில் அப்படியே பாதுகாத்துட்டே இருப்பாங்க. குளிர் வரலாம், மழை வரலாம், வெயில் அடிக்கலாம், காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம். எத்தனை அந்த இடத்துல
அவங்களுக்கு விரோதமாக காரியங்கள் எழும்பினாலும் அவங்க அந்த இடத்தை விட்டு பின்வாங்கி வருவதில்லை. அதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கும்போது உன்னை சுற்றிலும் எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், உன்னை சுற்றிலும் எத்தனை மனிதர்கள் வந்தாலும், உன்னை சுற்றிலும் எத்தனை பிசாசுகள் அழிக்க நினைத்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், பயங்கரமான பராக்கிரமசாலியா. எல்லாம் ஈட்டியை வைத்து பட்டயத்தை வைத்து யுத்தம் பண்ணுவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு ஈட்டியும் தேவையில்ல, பட்டயமும் தேவையில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், மொத்தம் அவுட்டு. அவர் ஒரே ஒரு வார்த்தை நான் தான் சொல்றாரு. அவரை பிடிக்க வந்த போர்ச்சவர்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு விழுந்துட்டாரு. யார் இயேசுன்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்றாங்க, பொத்துன்னு எல்லாம் விழுறாங்க. அந்த அளவுக்கு வல்லமையுள்ள ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட என்னோட இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம். இப்போ கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அந்த பராக்கிரமசாலியை குறித்து அதிகமாக திங்க் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஒரே ஒரு கழுத தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போறானாம். யாரு? சிம்சோன். பச்சை தாடை எலும்பு, ஒரே ஒரு தாடை எலும்பு. ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் இறங்கும்போது அவர் மாத்திரம் பராக்கிரமசாலி மாத்திரம் இல்லை, நம்மளையும் அவர் பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், யார் வீட்டில்னா வாடகைக்கு இருக்கலாம், அல்லது யாரோட பழகலாம். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்டிட்டு போங்களேன், அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் உங்களை சந்தோஷமாக அனுப்ப மாட்டாங்க. அனுபவத்தில் சொல்கிறோம். அப்படியே உங்களை சண்டை போட்டு உங்களை வேதனைப்படுத்தி, ஏன்டா 20 வருஷம் இந்த வீட்டில் குத்தணுன்னு ஆக்கிற அளவுக்கு பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்? பொறாமை. ஒரு கம்பெனியில் 2 பேரும் ஒன்றா போயிருப்பீங்க, உங்களுக்கு மட்டும் ஒரு ஒயர் வந்ததுன்னு வச்சுங்களேன், உங்கள் கூட இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பொறாமைப்படுவார்கள். ஒரு குடும்பத்தில் சரி, திடீர்னு கார் வாங்குங்க, வீடு வாங்க, ஐயோ அது பாரா கல்யாணம் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்து நீ பாரா, ஏன் வாங்கட்டுமே, நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஒருவர் குறித்து நாம் சந்தோஷப்பட நம்மளும் சந்தோஷப்படுவோம். ஒருத்தவங்களை பார்த்து வயிறு எரிஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்க, நமக்கு தான் இங்கே ஃபயர் ஆகும், நமக்கு தான் அங்கே கஷ்டங்கள் வரும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவர் நம்முடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுகிறவர், நம்முடைய மேன்மை பார்த்து சந்தோஷப்படுகிறவர், நம்மை உயர்த்துவதற்கு தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளியாக இருக்கிறோம், எஜமானாக இருக்கிறோன்னா, அங்கே இருக்கிற ஒரு 100 பேர் இன்டர்வியூ வராங்கன்னா அந்த 100 பேரில் யார் பெஸ்ட்டு என்று சொல்லி தான் நாம் செலக்ட் பண்ணுவோம். இவன் தான்ப்பா நல்லா படிச்சிருக்கிறான், இவனுக்கு தான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவனுக்கு தான் வந்து திறமை இருக்குது அப்படின்னு பார்த்து நாம் திறமையை பார்த்து செலக்ட் பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் திறமையோ படிப்பையோ தாளந்து பார்க்கல, உள்ளத்தை பார்த்து செலக்ட் பண்ணுறார். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதனால தான் அவரை நோக்கி கூப்பிடுறோம். இன்றைக்கி ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நம்மையும் பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். நியாயாதிபதிகளில் கடந்த வாரம் சொன்ன பாருங்க, ஒரு கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இன்னைக்கு ஒருவரை பார்த்து நாம் எப்படி பேசுவோம்? அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் நம்ம பேசுகிற பேச்சில் அவன் அப்படியே துக்கமாயிடுவான். சில ஆட்கள்லாம் நல்லா இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு என்ன உடம்பு சரியில்லையா ஒரு முறை கேட்பீங்க, அமைதியாக இருப்பாங்க, இல்லை நல்லா தான் இருக்கிறேன். திருப்பி அதே ஆளுகிட்ட 2 முறை 3 முறை கேளுங்களேன், அவங்களே யோசிப்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லையோ, என்னை பார்த்தா அப்படியே இருக்குது, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறான்னா மூஞ்ச போய் கண்ணாடியில் பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்கிறாரு? நம்ம சோர்வாக இருந்தாலும், நம்ம பலவீனமாக இருந்தாலும், நம்ம நொந்து போய் நூடுல்ஸ் மாதிரி அப்படியே பிஞ்சு வர மாதிரி இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, பலவீனன் பலவான் என்று அவர் சொல்கிறாராம். சோர்ந்து போன எலியாவை பார்த்து தட்டி எழுப்பி, டேய் உன்னை போய் அழைச்சம் பாரு, உன்னை போய் நான் தேர்ந்தெடுத்தேன் பாரு அப்படின்னு பேசாமல் தட்டி எழுப்பி அப்பத்தை கொடுத்து அவனை 40 நாள் அனுப்புகிறார். அந்த சோர்ந்து போன ஒரு எலியாவை தட்டி எழுப்பி பேச முடியும்னா இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அப்படி உயிர்ப்பிக்க முடியும். அதுதான் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு இந்த பராக்கிரமசாலியான தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அழைக்க வேண்டும்.
ஒரு வீடியோ 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், நியூஸில் ஒரு பெண்களை என்ன பண்ணுறாங்க, ஒரு வாலிபர்கள் காரை வச்சு சுற்றி சுற்றி மடக்கிறாங்க. உடனே அவங்க யாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? மாமாவுக்கு ஃபோன் அடின்றாங்க. அடுத்தது போலீஸுக்கு ஃபோன் அடி. அவங்க வருவாங்க. அவங்க உடனே வரவில்லை, ஆனால் அவங்க போய் சேர்ந்த பிறகு வந்தார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. கூப்பிட்ட அந்த நிமிடமே அவர் வந்து நிற்கிறவராக இருப்பார். அவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு பிரச்சனை வந்தால் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். போராட்டம் வந்தால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். பாடுகள் வந்தால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். அவர் சொல்கிறாரு, ஆபத்து காலம் என்று வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிட்டா நான் உனக்கு உடனே வந்து இறங்கி அற்புதம் செய்வேன். நம்முடைய ஆண்டவர் பராக்கிரமசாலி. அவர் எப்போதும் அப்படியே வீரனை போல கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை அரவணைக்கிறவர். எல்லா இராணுவ வீரர்களும் எல்லையில் இருப்பார்கள். ஒரு முதலமைச்சர் போனால் அப்படியே ஓடி போய் கட்டி பிடிப்பாங்கன்னா அது வேலை, அவங்க அங்கே தான் நிற்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். ஒரு வீரனை போல நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஒரு துணையாய் நம்மோடு இருக்கிறார். அவர் துணை செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களோடு இருந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நடத்துகிறவராயிருப்பார். 24 மணி நேரம் நம்மோடு இருக்கிறவர். அவர் ஒரு நாளும் நம்மை தொல்லை என்று சொல்வதில்லை, தொல்லைப்படுத்தாதன்னு சொல்வதில்லை, என்கிட்ட வராதன்னு சொல்வதில்லை. அவர் சொல்கிறாரு, எப்போதும் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், அற்புதம் செய்வேன். ஒன்று, அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. யோசுவா 1:5 வாசிக்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இந்த ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய பராக்கிரமசாலியான தெய்வம், யுத்தத்தில் வல்லமையுள்ள தெய்வம் சொல்றாரு, நான் இந்த மாதம் உன் கூட இருப்பேன். இந்த மாதம் மாத்திரமல்ல, வருடம் ஆயுசு நாட்கள் முழுவதும் எப்படி ஒரு மோசையை நடத்தினேனோ, எப்படி மோசையை பாதுகாத்தேனோ, எப்படி மோசைக்கு விரோதமாக சுமார் 30 லட்சம் ஜனங்கள் அப்படியே எதிர்த்து வராங்க. ஒரு முறை கல்லை தடிக்க பார்க்குறான், சாகடிக்க பார்க்குறான், முறுமுறுக்கிறான். அந்த மாராவிலே வந்தபோது மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். செங்கடல் 2ஆய் பிளக்கலை. அந்த இடத்துல கடலில் நடுவை நிறுத்தி, அந்த கடல் எல்லையில் நிறுத்தி, வாசலில் நிறுத்தி நிற்கும் போது முறுமுறுக்கிறார்கள், எல்லாம் மோசைக்கு விரோதமாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையே 30 லட்சம் ஜனங்கள் மத்தியில் பாதுகாக்க முடியும்னா, இவ்வளவு மோசமான ஜனங்கள் மத்தியில் பாதுகாக்க முடியும்னா, இவ்வளவு மோசமான ஜனங்களுக்கு நான் ஒரு மோசையை தலைவனாக வைத்து நடத்த முடியும்னா, நான் உன்னையும் நடத்துவேன். இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தினார். கடந்த 2018, 19, 20, 21, 25 ஆயிடுச்சு. 30 ஆனாலும் 40 ஆனாலும் 50 ஆனாலும் அவர் நம்மை நடத்துவார், அவர் கூட இருப்பார். அவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடே இருப்பேன். ஏசாயா 43:2 ஒருவர் வாசிங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது ஒரே ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற, யாக்கோபுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், யாக்கோபுடைய சந்ததிக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். உலகத்தில் பாருங்க, இன்னைக்கு இந்த மழை நாட்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாருங்க, எங்கே பார்த்தாலும் வெள்ளம். அங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தண்ணிக்கிட்ட போகாத, வெள்ளம் வருது, அந்த கரையோர ஆற்றோர இருக்கிறவங்களாம் வீடை காலி பண்ணிட்டு போயிடுங்க, வீடு அடிச்சுட்டு போயிடும், வீடு என்ன பண்ணிடும், உடஞ்சி விழுந்துடும். ஒரு வேளை நீங்கள் தண்ணியில் சிக்கிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு வேகமாய் வருகிறது, உன்னை அழிக்க வருகிறது, நீ போகாத. இன்னைக்கு நீங்களும் நானும் தண்ணீரை கடப்பதில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீரை கடந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், ஆற்றை கடந்தார்கள், எல்லாவற்றையும் கடந்து வந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீரை கடந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை அழிக்க நினைக்கிற பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், வேற ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை குடும்ப வாழ்க்கையில் அழுத்தி கொண்டு இருக்கலாம். சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி கொண்டு இருக்கலாம், அல்லது நம்முடைய எல்லையை அழிக்க நினைக்கலாம்.
ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நீ அக்கினியில நடந்தாலும் வேகாது இருப்பாய். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தாரு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுடைய வாழ்க்கையில அங்க எங்க தூக்கி போடுறாங்க? அக்கினியில தூக்கி போடுறாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகுவை அக்கினி எரிதான் 1 மடங்கு எரிஞ்சது 7 மடங்கு மாத்திரானா. எவ்வளவு மோசமான பொறாமை பிடித்த பார். ஒரு தப்பும் பண்ணல அவர்கள். ஆண்டவரை தான் துதிக்கிறாங்க, தெய்வத்தை தான் ஆராதிக்கிறாங்க. அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அக்கினி ஜுவாலையில போட்டா பரவாயில்ல, 7 மடங்கு சூடேத்துறான். தூக்கிட்டு போனவன் எரிஞ்சு போயிட்டான். இனி நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும், உங்களுக்கு பின்னாடி 1 குழி இல்லை 7 குழி வெட்டினாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவன் வெட்டின குழியில அவனை தான் விழுவான். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக சில மனிதர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம தான் செயல்படுவார்கள். இன்னைக்கு நீங்க நாளும் இருக்கிறான், இன்னைக்கு நேரம் வந்து உன்னை அழிக்க போறேன், உனக்கு பார்க்குறியா சூனியம் வைக்கிறேன் அப்படியா சொல்லிட்டு போவாங்க. அப்படிலாம் சூனியம் வைக்கிறவங்களாம் சொல்லிட்டு போக மாட்டான். அவன் போவான், எங்கேயாவது போய் வச்சுட்டு வருவான். சில நேரம் சூனியம் வைக்கலனாலும் ஒரு எலுமிச்சம்பழம் எங்கேயாவது உருண்டோடி வீட்டாண்ட உந்துச்சுன்னா போதும், அம்மா பாஸ்டர் யாரோ எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போயிட்டான், ஏன் எத்து ஜூஸ் போடு. நான் கேட்குறேன், எலுமிச்சம்பழத்தில் வல்லம் இருக்குதா? எலுமிச்சம்பழத்தில் தான் லெமன் சாதம் சாப்பிட்றீங்க. அதே எலுமிச்சம்பழம் வயிறு வலினா ஜூஸ் போடுறீங்க. அதே எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறாங்க, தலையில் பொடுகு வந்தால் தேய்க்கிறாங்க. அதே எலுமிச்சம்பழத்தை என்னென்னவோ பண்ணுறாங்க, கெமிக்கலாக பிரியாணியில் ஊற்றுறாங்க, சாதம் அப்படியே முழுசாக இருக்கணும்னு. ஆனால் அதே எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கலர் போட்டு கொஞ்சம் பொடி போட்டு தூவி உங்கள் வீட்டாண்ட உருண்டு வந்துச்சுன்னா உடனே அன்னையோட உருள வேண்டியதான். ஐயோ என்னாச்சு அவன் வச்சானோ. உங்களுக்கு சூனியம் வைக்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லை. நமக்கு சூனியம் வைக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள். 1 கோடி ரூபாய்க்கு அதிபதி, இந்த ஊரில் இவர் தான் பெரிய பணக்காரர். ஒரு நாளும் அப்படி நினைக்காதீங்க. நான் தான் அன்றைக்கி கூட சொன்னேன், திடீர்னு ஒரு வேலை இந்த பக்கம் எலுமிச்சம் விற்கிறவர் போகிறாரு, போகும்போது ஏதோ லெமன் வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் அருங்கி நெசுங்கி போய்க்குது, இப்படி தூக்கி போடுறாரு, உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஊந்துச்சு. திடீர்னு அதை பார்த்து ஐயோ சூனியம் சூனியம்னு ஐயோ எவனோ வச்சுட்டான்னு நிற்கும்போது அவன் வந்து ஐயோ எலுமிச்சவன் நான் தாம்மா போட்டேன்னா, இதுக்கா இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்படிதான் நாம் நினைக்க வேண்டும். அதை தான் எண்ணணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் பார்க்காவிட்டாலும், நீங்கள் நானும் அதை பற்றி அறியாவிட்டாலும், உங்களுக்கும் எனக்கும் தெரியாவிட்டாலும் கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்காக பேசுவார், கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். இன்னைக்கு எத்தனையோ மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? சூனியம் வச்ச ஆளு கூட தெரியாது, ஆனா சூனியம் வச்சவனுக்காக ஆண்டவர் அங்க பேசுவார் பாரு, அவன் தான் அன்னைக்கு ரட்சிக்கப்படுறான். யூடியூப்ல போய் பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதியும் போட்டிங்கன்னா அவர் ஒரு மந்திரவாதி பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்ற காரியம், என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து இந்த குடும்பத்துக்காக குறிப்பாக அவங்க பேரை சொல்லி இந்த குடும்பத்துக்காக சூனியம் வையுங்கள் என்று சொல்லி சூனியம் வைத்தார்கள். நான் என்னிடத்தில் இருந்த அந்த குட்டி குட்டி சாத்தான்களை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பினேன். அவர் சொல்றாரு, குட்டி சாத்தாலாம் வீட்டுக்கு அனுப்பின, அந்த குட்டி சாத்தான் போய் திருப்பி இந்த சாத்தான் கிட்ட வந்துச்சு. மந்திரம் வச்சங்கிட்ட வந்து சொல்லுது, அவன் வீட்டை சுற்றிலும் அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. யாருன்னா நெருப்பா கொளுத்தி விட்டாங்க நம்ம வீட்டை சுத்தி. அந்த சாத்தான் போய் அந்த குட்டி சாத்தான் போய் சொல்லுதான், அவன் வீட்டு வாசலாண்ட போறேன், சுத்தி அக்கினி எரியுது, அதனால என்னால போக முடியல, திரும்பி வந்துச்சு. இப்போ இன்னொரு சாத்தான் அனுப்புறாராம், அது பறக்கிற சாத்தான். அது எப்படி போகுமா, நேராக குரங்கு மாதிரி போய் ஜம்ப் பண்ணி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கும். அவர் சொல்ற விஷயம், நான் அடுத்த ஒரு சாத்தானை என்னிடத்தில் உள்ள இன்னொன்று வல்லமையான ஒரு சாத்தானை அனுப்புறேன், அது தாவி பார்க்குது, உள்ள போக முடியல, ஐயோ அந்த வீட்டுக்கு மட்டும் என்னை அனுப்பாத, இனிமே நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லுதான் திருப்பி வந்து. இப்போ இந்த மந்திரவாதிக்கு ஒண்ணுமே புரியலை, மந்திரவாதிக்கு ஒண்ணுமே புரியலை. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம எத்தனையோ பேருக்கு மந்திரம் வைத்தோம், எத்தனையோ பேருக்கு சூனியம் வச்சிருக்கிறோம், எத்தனையோ பிசாசு நம்ம சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துச்சு, ஆனால் இந்த வீட்டுக்கு மாத்திரம் அனுப்புகிறேன், போயிட்டு திரும்பி வந்து நம்மளை மிரட்டுது, என்ன அந்த வீட்டுக்கு மட்டும் அனுப்பாத, உன்னை நான் சாவச்சிடுவேன் என்னையே சொல்லுது. அப்போ அந்த வீட்டில் அப்படி என்ன இருக்கு, அவன் நம்மளை விட பெரிய மந்திரவாதியா?
அப்போ நம்மளை விட ஒரு பெரிய வல்லமை அவனுக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி அவன் அந்த வீட்டை நேராக தேடி புறப்பட்டு போகிறான். அந்த வீட்டில் போய் கதவை தட்டி, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாமா? மந்திரவாதி மாதிரி போல நார்மல் மனிதனை போல போகிறான். அங்கே உட்காருகிறான். அங்கே அவர்களுக்கு அந்த மந்திரவாதிக்கு என்ன கொடுக்குறாங்க? வீட்டில் ஒரு டீயை போட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்மளை வீட்டுக்குள்ளே கூட ஏற்ற மாட்டாங்க, யாருன்னு தெரியாது. நான் சொல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் உங்கள் வீட்டு வாசல் வந்தால் தண்ணி குடிக்கிறீங்களா கேட்போம், சாப்பிட்றீங்களா கேட்போம், யாருன்னே தெரியாது. அதே போல தான் அவர்களும் கூப்பிட்டு உபசரிக்கிறார்கள். உபசரிச்சுட்டு அவர் கேட்குறாராம் அவங்கள பார்த்து, அம்மா நீங்கள் என்னம்மா அப்படி மந்திரம் பண்ணுறீங்க இந்த வீட்டில்? யார்? மந்திரவாதி கேட்குறா, உங்கள் வீட்டில் என்ன மந்திரம் பண்ணுறோம்? இவங்க யோசிக்கிறாங்க, நாங்கள் ஏங்க மந்திரம் பண்ணுறோம்? எங்கள் வீட்டில் மந்திரம் பண்ண மாட்டோம், நாங்கள் கிறிஸ்டியன் ஜபம் தான் பண்ணுவோம். அப்படியா? அப்படி என்ன நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க? நாங்கள் டெய்லி பாட்டு பாடுவோம், ஏசப்பாவை துதிப்போம், மற்ற மனிதர்களுக்காக ஜபம் பண்ணுவோம், இதுதான் எங்கள் வேலை. இல்லைம்மா, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, யாரோ ஒரு கடவுள் இருக்கிறார் உங்கள் வீட்டில், அந்த கடவுள் உங்கள் வீட்டை சுற்றிலும் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. என்கிட்ட ஒருத்தவங்க மந்திரம் வைக்க சொன்னாங்க, இந்த வீட்டை காமிச்சு நான் மந்திரம் வைக்கிறேன், என்னோட சாத்தான்களை அனுப்புகிறேன், அதால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி என்ன ஸ்பெஷல்? நான் எவ்வளவு லட்சம் வேணாலும் உங்களுக்கு தருகிறேன், எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க சொன்னாங்களாம். அப்போதான் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டார்கள். அவர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாற்றிருக்கிறார். நீ யூடியூப்பில் போய் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட மந்திரவாதி. நான் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? உங்களுக்கும் எனக்கும் மந்திரமோ பில்லி சூனியமோ வேறு எது வச்சாலும், ஏவலோ பிசாசோ எது வச்சாலும் சரி, நம்மை பாதுகாக்கிற ஒரு பராக்கிரமசாலி அவர் வீரனாய் மாத்திரமல்ல, சுற்றி அக்கினி மதிலாய் நமக்காக இருக்கிறார். அந்த பராக்கிரமசாலி நம்மோட இருக்க வேண்டும் என்று நாம் என்ன பண்ணோம்? வாஞ்சிக்க வேண்டும். அதை தான் சொல்கிறேன். அங்கே என்ன பண்ணுறாரு சொல்கிறார், யாத்ராகமம் 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்த வீரர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. இன்னைக்கு உங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து சுடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் இருக்கிறவனை சுட்டுடுவோம் டொப்புன்னு. ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்கூலில் போய் டீச் பண்ணுறேன்னா ப்ராக்டிஸ் வேணும். ஒரு இடத்துல இன்றைக்கி இராணுவ வீரர்கள் சும்மா இருக்கிறவங்களாம் பிடிச்சி தரத்தன்னு, வாங்க லெனின், வாங்க வாங்க, நீ அழகாக இருக்கிறீங்க, சூப்பராக இருக்கிறீங்க, நல்லா குண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லெனினை கூப்பிட்டு போய் இராணுவ வீரத்தில் சேர்க்க முடியுமா? இப்போ நான் கூட இருக்கிறேன், பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா நல்லா தொப்பையோடு இருக்கிறேன், என்னை கூப்பிட்டு இவர் நல்லா பலசாலி அப்படின்னு வாங்க வாங்க வாங்க. இராணுவத்தில் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஆகாரம் முக்கியம், சரீரம் முக்கியம், அவங்க எதிர்பார்க்குற தோற்றம் முக்கியம், எல்லாமே முக்கியம். பணம் முக்கியம், அதை விட எல்லாம் முக்கியம். இது இருந்தால் தான் ஒரு இராணுவத்துக்குள் நுழைய வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. கல்லை தூக்கு, மண்ணை தூக்கு, சாம்பலில் உருள், சேத்துல போ, தண்ணியை போ, நீச்சல், எல்லா பயிற்சியும் கொடுக்கிறார்கள். எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு தான் ஒரு போர் சேவகராய் மாறுகிறார்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ற, நீ சும்மா இருயா, உனக்கு யுத்தம் பண்ண தெரியாது, நீ அடிமையாக கடந்த ஒரு ஆளு, உன்னை ஒரு தேசம் ஒடுக்கி வைத்திருந்தது, உனக்கு செங்கல் மாத்திரம்தான் அறுக்க தெரியும். இனி சில மனிதர்லாம் பார்த்து சொல்கிறேன், படிக்க தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு படிக்க தெரியாது. உனக்கு வீடுக்குதா, வாசலுக்குதா, சொத்துக்குதா, சொந்தங்குதா, உனக்கு யாருக்குறா? நீ அநாதன் கூட சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் யாராக இருந்தாலும் நமக்காக யுத்தம் பண்ணுகிறாவர். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் சொல்கிறாரு, நீ நான் சொல்லத்தை செஞ்சால் போதும், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். பராக்கிரமசாலி அவர் நம்மோடு இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகத்துக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவரே யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பார். நீ சரீரத்தில் சுகம் வேணுமென்றால் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த இன்ஜெக்ஷனில் என்ன இருக்குது யாருக்கு தெரியும்? நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய செல்கள் உள்ளது, அது உடலில் போய் உருவாக்கும், அது இருக்கத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளுக்குள்ளே போய் கூட அவரால் யுத்தம் பண்ண முடியும். கண்ணுக்கு தெரியாத யுத்தங்கள், இன்றைக்கி கண்ணுக்கு தெரிந்த யுத்தம். இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாமல் ஒரு தேசத்தில் பாம்பு போடுவான், அந்த பாம்பு வெடிக்காது, ஆனால் அந்த பாம்பு விழுந்துச்சுன்னா அந்த ஆக்சிஜன் வெளியே இருக்கிறவங்களாம் அப்படியே மயக்கடிச்சு போயிடுவான். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்பாக இருந்து அவர் செயல்படுகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு? மாற்றி கொண்டு இருக்கிறார்.
நியாயாதிபதிகள் 5:13 பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை கொடுக்கிறார். வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:13. கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை தந்தார். நான் சொல்றேன், நீங்கள் ஆளுவீர்கள். இன்னைக்கு அதுதானே கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகை. பராக்கிரமசாலியின் மேல் ஆளுகைனா இப்படி கூட எடுத்துக்கலாம், நம்ம பராக்கிரமசாலி இல்லை, நம்ம அதுக்கு தகுதியானவர்கள் அல்ல, அதற்கேற்ற பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களையும் நம்மால் ஆளுகை செய்ய முடியும். தாவீது என்ன பண்ணாரு? அவங்க அண்ணன் இராணுவ வீரர்கள், பயிற்சியில் தேர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் நேராக கொண்டு வந்து அரசனாய் மாற்றி விட்டார் பாருங்க. சும்மா இருந்த ஒரு ஆள் காட்டில் இருந்தான். ஆனால் ஒன்னே ஒன்று தான் தாவீது பண்ண, துதிச்சு கொண்டே இருந்தார். ஆனால் தாவீது சோம்பேறி கிடையாது. இனி நம்ம சோம்பேறியாக இருந்தோன்னு வச்சுங்களேன், ஒன்றும் நடக்காது. தாவீது அந்த ஆடுகளை, கொடுத்த ஆடுகளை கரிசனையாக மேய்த்தான். அந்த ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு. சிங்கத்தின் வாயை பிடிச்சி கீழ்ச்சி போட்டு, கரடின் வாயை போட்டு கிழிச்சு அதை கொண்டு வராராம். இன்னைக்கு ஒரு ஆடு வளர்க்குறோம், ஒரு நாய் போய் பிடிச்சா கூட நம்ம ஓட்டுறோம், ஐயோயோ நம்மளை கடிச்சிட போதுரா, அடுத்த வாரம் பிரியாணி சாப்பிட முடியாது. ஆனால் தாவீது அந்த ஒரு ஆடு, 99 ஆடை இருக்குது தான், ஒன்று போனால் போகுது, ஒன்று எங்கேயாவது போய் தொலைட்டோம், நம்மப்பா இந்த காட்டில் இருக்கிறோம். ஆனால் அவர் தைரியத்தோடு செயல்பட்டார் பாருங்க. அது எல்லாவற்றையும் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து அப்படியே நடக்கணும் அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கணும். கர்த்தர் செய்வார், பயப்பட மாட்டேன். போ, இந்த பக்கம் சிங்கம் நிற்கட்டும், கரடி நிற்கட்டும். நீங்கள் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுற ஆட்கள் யூடியூப்பில் நல்ல நல்ல வீடியோ பார்த்து பாருங்களேன். முந்தானத்து பார்த்துட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு ரீல்ஸில் வருது, உள்ள பூனை உக்காண்ட்ருக்கு, வெளியே பெரிய கழுகு பருந்து, அது அந்த கண்ணாடியில் டமால் டமால்னு அடிக்குது. இங்கே எஜமான் வீடியோ எடுக்கிறாரு, அந்த பூனை இப்படி பார்க்குது, அவ்வளோ பெரிய பருந்து. அதுவே அந்த பூனை வெளியே இருந்ததுன்னா என்ன இருக்கும்? வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே இருந்ததுன்னா நம்ம ஊரில் மர்கையா தான், கதை காலி. இன்னைக்கு எத்தனையோ நேரங்களில் நாம் இன்னைக்கு ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, எந்த விபத்தும் இல்லாமல் இப்படி இருக்கிறோன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறார். அந்த பராக்கிரமசாலி ஒரு ஷீல்டை வச்சு தடுக்கிறார். பிசாசு பிடிக்க வரான், அழிக்க வரான், கொல்ல வரான், மேற்கொள்ள நினைக்கிறான். அவன் அந்த கண்ணாடியில் இந்த பூனை அழகாக பார்க்குது. நான் பார்க்குறேன், இந்த பூனைக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? அங்கே ஒரு தடுப்பு இருக்கிறது, அதை தாண்டி உள்ளே வர முடியாது. உள்ளே வந்தாலும் என் எஜமான் இருக்கிறான், என்னை பாதுகாத்து கொள்வார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நாம் நம்ப வேண்டும், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுப்பார், கடன் இல்லாமல் வாழ செய்வார், என் கடன் பிரச்சனை மாற்றுவார், வீடை கட்ட செய்வார், வீடை வாங்க செய்வார், எல்லா தடைகளும் உடைப்பார். கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்கிறாங்களே, அது சும்மாவா அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். வீடு கட்டலாம், வீடு கட்டி முடிக்கலாட்டியும் பட்ட பாடு இருக்குது பாரு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறத பெரிய பாடாக தான் இருக்குது பாதி பேருக்கு. வீடு கட்ட தப்புறோம், வீட்டுக்குள்ளே எப்படா வாழ்வது, என்னடா பண்ணது? காலைல இருந்தால் இந்த மூஞ்சி தான் முழிக்கணும், சாயந்தரமும் இந்த மூஞ்சி தான் முழிக்கணும். ஆண்டவர் பாருங்க, யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆனால் மனைவி மட்டும் அதே மனைவி தான், எல்லாம் தூக்கிட்டாரு. மனைவி, அதாவது பிள்ளைகள் 10 பிள்ளைகள் காலி, 10 பேர் ஃபர்ஸ்ட் அவுட்டு, ஆடு மாடு மிருக ஜீவனெல்லாம் போயிடுச்சு. ஆனால் மனைவியை மாத்திரம் அவர் தூக்கலை. தூக்கியிருந்தா யோபு ஒரு வேளை சந்தோஷப்பட்டிருப்பாரா தெரில, அழுதுதான் இருப்பார். ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சில நேரம் சிலருடைய ஜபம், கணவன் என்ன ஆண்டவர் எப்படி இருக்கிறான் போட்டுறோம் அப்படின்னு ஜபம் பண்ணுவான். மனைவி, மாமியார், மாமனார், நாத்தனார், சித்தப்பா, சித்தி, சுத்தி மாரி இருக்கும் நமக்கு சித்தி சில நேரம். ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் வச்சு தான் இருப்பார். ஏன்னா அவர்களுக்கு முன்பாக தான் நம்மை உயர்த்துவார். சில நேரம் நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசமாய் செயல்படுகிறது, வித்தியாசமாய் மாறுகிறது.
நம்ம எப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு கோயிலுக்கு முன்னாடி போய் நின்னா, ஐயோ இவன் என்ன பாடாபத்திரான் சாவடின்னு போய், நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன தெரியுமா சொன்னோம்? உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆசீர்வதியுங்கள். ஆண்டவரே அவங்க என்னை துன்பதான் படுத்துகிறாங்க, பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவன் கர்த்தரோடு இருந்தால் அவன் சத்துருக்களையும் சமாதானம் பண்ணும்படி அவ செய்வாராம். இன்னைக்கு கர்த்தரோடும் இல்லை, ஆனால் சத்ருவை மேற்கொள்ளும்னா ஆண்டவர் எப்படி மேற்கொள்வார்? நீ கர்த்தரோட இரு, அவனே உங்ககிட்ட வந்து சமாதானம் செய்வான். ஆதியாகமம் 26 ஈசாக்கு அங்க என்ன பண்றாங்க? துறவை வெட்டுகிறான், அங்கே வந்து மூடி போடுறான். 2வது துறவை வெட்டுறான், மூடி போறான். ஏசேக்கு சித்தனா 3வது துறவை வெட்டுகிறான். அவர்கள் ஒண்ணுமே பேச முடியல, அவன்கிட்ட வந்து உடன்படிக்கை பண்றாங்க. நீ நான் சொல்றேன், நீங்க கர்த்தரோடு இருக்கும்போது யாரெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் வெளியே போ என்று சொன்னார்களோ, யாரெல்லாம் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் வந்து நீ போ இது என்னதுன்னு சொல்றாங்களோ, அவர்களே கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவார். அவரால் முடியும். நீங்க பராக்கிரமசாலி நம்ம கூட அவர் வழக்காட வேண்டும் என்றால், அவர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால், அவர் சத்ருவை சமாதானம் பண்ணும்படி செய்ய வேண்டும் என்றால், நாம் வசனத்தை நினைத்தா போதும், அவரை நம்பினா போதும், அவர் நமக்கு செய்து முடிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டு தேடி ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது, ஒரு பேப்பரில் தான் வரும். யாரும் உங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து 2 அதிகாரியோடு வரமாட்டாங்க. அப்படியே ஜிங்குன்னு மோலாச்சின்னு 2 போர்ஸ் அவர்களோட வந்து நாங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு. அது கொரியரில் வரும். அது பிஞ்சு போய் வரலாம், நசுங்கி போய் வரலாம், அது எப்படி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரலாம், மெசேஜாக கூட வரலாம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த ஊரில் இங்கே வந்து சேர்ந்துங்க. அந்த பேப்பரை வாங்கி வச்சோன்னே வேலைக்கு போகலனாலும் அதில் இருக்கிற வார்த்தையை நம்பி எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஐயோ கவர்மெண்ட்டு வேலை கிடச்சிச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. இல்லை இது பேப்பர், இதை நம்ப மாட்டேனா என்ன ஆகும்? நீ நம்பனா நம்பு, நம்பாட்டியே போ. நீ எடுத்துகிட்டு போய் அங்கே ஜாயின் பண்ணால் உனக்கு வேலை, இல்லைனா போல அப்படின்னு மதுரை பாஷையில் அமுச்சு விட்டுருவாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்? அந்த ஒரு பேப்பரில் ஒரு அரசாங்க முத்திரை குத்தி, ஒரு அரசாங்கத்துடைய சீல் போட்டு, இது அங்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அரசாங்க வேலை கிடைத்துள்ளதுன்னு வந்த உடனே ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வருது. அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போதும் அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே வரணும். அது வந்தால் போதும், ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பராக்கிரமசாலி நம்ம கூட இருக்கும்போது இது எல்லாம் நடக்கும். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 16:18 வாசிக்கும்போது, 16:18 வாசிக்கிறேன். அப்போது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதை பெத்லகேமினாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமந்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். இங்க சவுல் கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு ஒரு மனுஷன் தெரியும், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமந்தன், சௌந்தரியம் உள்ளவன். தாவீது அவன் பராக்கிரமசாலி. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பராக்கிரமசாலியாய் மாற வேண்டும். இன்னைக்கு அப்பா டாக்டரா இருந்தா பிள்ளையும் டாக்டரா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒரு அப்பா போலீஸா இருந்தா பிள்ளையும் போலீஸா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு தகப்பன் ஆர்மியில இருந்தா பிள்ளையும் ஆர்மியில இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஒரு டீச்சர் தன்னுடைய பிள்ளையை டீச்சர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஒரு பாஸ்டர் தன்னுடைய பிள்ளையை பாஸ்டர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறது போல இன்னைக்கு ஆண்டவர் பராக்கிரமசாலி, அவருடைய பிள்ளையாகிய உங்களை என்னையும் அவர் அப்படி மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். தாவீது பராக்கிரமசாலியா இருந்தான். அந்த பராக்கிரமசாலி அப்படின்னா போயிட்டு வீட்டில் போய் ஒரு பிரச்சனை, ஒரு கட்டையத்து ஒரு ஆளை மண்டையை பொழைக்கத்தை பற்றி நான் பேசவில்லை. பராக்கிரமசாலி என்பது தைரியம். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். வியாதி வரட்டும், கர்த்தர் இருக்கிறார், பார்த்து கொள்வார். போராட்டம் வரட்டும், கர்த்தர் இருக்கிறார், பார்த்து கொள்வார். பிசாசு வந்து டெய்லி நைட்டில் உன்னை அமுக்கிற சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் தைரியமாக இருக்கணும். ஒரு கனவு கண்டா போதும், அதோடு அவ்வளோதான். 2 நாளைக்கு தூங்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களும் தூங்க விட மாட்டாங்க. கனவு வந்துச்சு, பிசாசு மாதிரி கனவு வந்துச்சு பாஸ்டர்
அவன் உங்ககிட்ட ஏன் வரானா, பிசாசு உங்ககிட்ட தைரியம் இருக்குதான் டெஸ்ட் பண்ண வரான். இனி நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? ஐயோ இவன் என்னை அழுக்க வரான், சாவடிக்க வரான். என்கிட்டலாம் பேசும். எங்கள் அம்மா அப்போ கேட்பாங்க, நீ ஜெபம் பண்ணுற, பைபிள் வாசிக்கிற டெய்லி, உங்ககிட்ட மட்டும் எதுக்கு வருது? நம்மளை பிடிக்க மாட்டுது. இன்னைக்கு வரைக்கும் வரும். சில நேரம்லாம் கொஞ்ச நேரத்தில் வந்து ஏதாவது பேசுவான், மிரட்டுவான். ஆனால் அவனும் என்னை மேற்கொள்ள போவதில்லை. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு சின்ன ஒரு விஷயம்னா கூட நம்ம பயந்து போயிருக்கிறோம். பராக்கிரமசாலியாய் நாம் இருக்கும்போது அங்கே தாவீது சிங்கத்தை மேற்கொள்கிறார், கரடியை மேற்கொள்கிறார், அங்கே விரோதமாக எழும்புகிறவரை மேற்கொள்கிறார். எத்தனை காரியங்கள்! இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய பிள்ளையாய் வாழ்கிறோம், அவரை போல மாற வேண்டும், பராக்கிரமசாலியாய் நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமே இங்கே சொல்லலை. அடுத்த வசனம் அதே வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ரெண்டாவது, அவர்கள் இடறுவார்கள். உங்களை துன்பப்படுத்தினவர்கள் இடறுவார்கள்லாம் என்ன தெரியுமா? இப்போ நடந்து போறீங்க, அப்படியே கால் தடிக்கு விழுந்துருவோம். இன்னைக்கு உங்களை என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் திடீர்னு இல்லாமல் போயிடுவாங்க. நான் ஒரு ஆளு கீழே விழுந்து அடிப்படணும் அதை பற்றி பேசலை. ஆண்டவர் அப்படியும் சொல்லலை. அவர்கள் இடறுவார்கள். உங்களை கஷ்டப்படுத்துகிறவன் அவன் தான் கஷ்டத்தை அனுபவிப்பான். உன்னை துன்பப்படுத்தினவன் அவன் தான் துன்பத்தை அனுபவிப்பான். உங்களுக்கு விரோதமாக எழும்புனா அவர் விரோதமாக எழும்புவார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எந்த மதமாக இருக்கலாம், எந்த மார்க்கமாக இருக்கலாம், நீ வசதியாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், குட்டியாக இருக்கலாம், நட்டியாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கலாம், வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கலாம், கருப்பாக கூட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம், இல்லை கருப்பாகவே கூட இருக்கலாம். ஆனால் நீ எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களை ஒரு ஆள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் உங்களை ஒருவர் சபிக்கும் போது கர்த்தரே அவனை சபிக்கிறார். இது நாம் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களை என்னைய துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள். இன்னைக்கு உங்களை என்னையும் சில நேரங்கள் வேலை ஸ்தலங்கள்லாம் நமக்கு விரோதமாக தான் மனிதர்கள் இருப்பாங்க. எந்த இடத்துலையும் சாஃப்டாக போயிட முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. எல்லாரும் ஒருவர் மேலே ஏறி வரணும் தான் நினைப்பாங்க. அதுவும் 4 விதமான நண்டுகளை பிடித்தார்களாம். 4 விதமான நண்டு. எல்லா நண்டும் பிடித்து ஒவ்வொரு பக்கெட்டு உள்ள போட்டாங்களாம். ஒரு 10 நண்டு ஒரு பக்கெட்டு, இன்னொன்று 10 நண்டு ஒரு பக்கெட்டு, இன்னொன்று 10 நண்டு ஒரு பக்கெட்டு, இன்னொன்று 10 நண்டு ஒரு பக்கெட்டு. ஒன்று அமெரிக்கா, ஒன்று சிங்கப்பூர், ஒன்று ஆப்பிரிக்கா, ஒன்று இந்தியா. இங்கே அமெரிக்காவுடைய நண்டு என்ன பண்ணிச்சான்? ஒவ்வொரு நண்டா மேலே ஏறி போயிடுச்சான். சிங்கப்பூர் நண்டும் ஒரு நண்டு ஏறுது, இன்னொன்று நண்டு அப்படியே ஹெல்ப் பண்ணி மேலே ஏறி போச்சு. ஆப்பிரிக்கா நண்டும் ஒரு நண்டு ஏறுது, அதை பிடிச்சி ஹெல்ப் பண்ணி போயிடுச்சு. ஆனால் 4வது இந்தியா நண்டு என்ன பண்ணிச்சா தெரியுமா? 1 இயர் தான் பிடிச்சி இழுக்குதான். இன்னைக்கு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள் நண்டு போல. நண்டு நீங்கள் ஒரு பக்கெட்டில் விட்டு பாருங்களேன், 1வது மேலே ஏறி வருமானு? ஏறி வராது. இது உதாரணத்துக்கு சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சில மனிதர்கள் நம்ம பிடிச்சி இழுக்கத்திலே இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கினே இருப்பான். இவன் ஊழியம் செய்கிறானா, தூங்குறானா, என்ன பண்ணுறான், கிராமத்தில் விசிட் பண்ணுறான், இதே அவன் வேலை. அவனும் முன்னேற மாட்டான், நம்மளையும் காலை பிடிச்சி தரத்தன்னு வலிக்கிறத பார்ப்போம். இது நண்டு கூட்டம். சில நேரம் நம்மை சுற்றி நண்டு கூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நண்டு கூட்டத்தின் மத்தியில் தான் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்ம கண்மலையின் மேலே நிறுத்துறார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், நீ நம்மை சுற்றிலும் சில துன்பப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும், நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் இருந்தாலும், நம்மை மேற்கொள்ள நினைக்கிறவர்கள் இருந்தாலும், கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3வது, அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள். எப்படி வெட்கப்படுவார்களாம்? தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். சங்கீதம் 34:5 வாசிங்கள். வாசிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இங்க ஆண்டவர் நம்மை
வெட்கப்படுத்த மாட்டார். அவர்கள் வெட்கப்படுவார்கள், நாம் வெட்கம் அடைய மாட்டோம். அவர்கள் அசிங்கப்படுவார்கள். நம்ம ஊர்ல சொல்லுவோம் பாரு, நான் சிங்கம், முன்னாடி ஆ போட்டா என்னது அசிங்கம். சில நேரம் சிங்கத்தை போல சில மனிதர்கள் அப்படியே கெச்சித்து வருவாங்க. ஆனா அவனை பார்த்து சொல்லணும், நீ சிங்கம் இல்லடா, சிங்கம் மாதிரி வேஷம் போட்டிருக்க, நீ அசிங்கம். இனி சின்ன பசங்கள்லாம் பாருங்க, என்ன ப்ரோக்ராம்னா சின்ன பசங்க உடைய போட்டு சிங்கம் போல அப்படியே டான்ஸ் ஆடுவான். உடனே நம்ம அப்படியே சந்தோஷப்படுவோம். வீட்டுக்கு வந்தவொடனே கைட்டு வேற ட்ரெஸ்ஸை போடு. அப்போ என்ன அர்த்தம் அங்க? நீ மனுஷன்டா, நீ சிங்கம் மாதிரி மாற முடியாது அப்படின்னு. அதே போலதான் இனி சில நேரம் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற போல சிங்கத்தை போல நம்மை விழுங்க வகை தேடினாலும் கர்த்தர் அதை மேற்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அவனை அசிங்கமாய் மாற்றுவார். இன்னைக்கு நமக்கு விரோதமாக மனிதர்கள் நம்ம அழிக்கணும், மேற்கொள்ளணும், துன்பப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும். உங்க வீட்டில் கூட சில மனிதர்கள் ஆண்டவர் வச்சிருப்பார். அன்னைக்கு தாவீது வீட்டில் தான் ஆண்டவர் வச்சிருந்தார். நீ நான் ஆடு மேய்க்காம என்ன விட்டு வந்துட்டா? யார்கிட்ட ஆடை விட்டு வந்த? உன் வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலை தானே, போடான்றான் அண்ணன். ஆனால் இவன் அங்கே போயிட்டு எந்த கோலியாத்துக்கு இவன் பயந்து கணனானோ அதே கோலியாத்தை ஆடு மேய்க்கிறவன் தான் வெட்டி சாய்ச்சிட்டு வந்துட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் கூட இருக்கும்போது எப்பேற்பட்ட கோலியாத்துகள் எழும்பி வந்தாலும் அதை மேற்கொள்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவரை பார்க்கும்போது அவங்கள உடனே அப்படியே கோபமாக பார்த்துட்டே இருக்காதீங்க. ஏன்னா அவங்க நல்லவர்கள் தான், ஆனால் உள்ள பின்னாடி ஒருத்தவங்க கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். நம்ம அவனை தான் நம்ம என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? எங்கேயாவது ஆண்டவர் உனக்கு விரோதமாக எழும்பனா அந்த மனுஷனை நீ காலி பண்ணிடுன்னு சொல்லலை. புதிய ஏற்பாடு காலத்தில் வரும்போது 70 தடவை மன்னிக்கணுமா ஒரு ஆளை. நம்ம ஒரு தடவை ஒரு ஆளை மன்னிக்கத்தே பெரிய விஷயமா இருக்குது. இந்த விஷயங்கள் பிசாசனுடைய கிரியை தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நமக்கு விரோதமாக. சில நேரம் மதியனமாக செஞ்சுட்டு பிசாசு மேலே பழிபட்டு அவன் சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆண்டவரே, அவன் போய் எங்கேயாவது கீழே ஊந்துட்டான், கண்ணு தெரியாமல் என் மேலே பழி போகிறான், நானா தள்ளி விட்டேன்னு கேட்பான். நேராக போகிறீங்க, ஒரு தடுப்பு இருக்குது, அதை தாண்டி போனான், நேராக தான் நடப்பேன்னு இப்படி நெஞ்சு நிமித்துக்கு போனீங்கன்னா பொத்துன்னு கீழே ஊந்துருவீங்க. இப்போ சில நேரம் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குது வாழ்க்கையில். சில நேரம் விட்டு கொடுத்தா தான் வாழ வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு பராக்கிரமசாலி கூட இருக்கும்போது சில நேரம் நம்ம விட்டு கொடுக்கிறவர்களாகவும் இருப்போம். எப்படி விட்டு கொடுப்போம்? கர்த்தர் பார்த்து கொள்வார். இவன்கிட்ட நான் பேசுகிற வேலை எனக்கு என்ன இருக்குது, நான் அமைதியாக போவேன். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், நித்திய லட்சை அடைவார்கள். அவன் தான் வெட்கப்படுவான். பராக்கிரமசாலி உங்களோட இருக்கும்போது, இந்த தெய்வம் உங்களோட இருக்கும்போது, இந்த மாதம் உங்களோட இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அவங்க மேற்கொள்ளாமல் போவார்கள். மூன்றாவது அவர் சொல்கிறாரு, லட்சை அடைவான். அவன் வெட்கப்பட்டு போவான், நித்திய லட்சம் அடைவான். அவன் தான் வெட்கப்படுவான், நித்தியமாக அவன் தான் வெட்கப்படுவான். ஏன் தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக செய்து முடிப்பேன். காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் போவார்கள். லட்சை அவர்கள் மேலே இருக்கும், அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். இந்த மாதம் இந்த 2வது நாளில் இருக்கிறோம். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. பராக்கிரமசாலி என் கூட இருக்கிறார், தைரியசாலி என் கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்கிறார், என்னை போஷிக்கிறவர் என் கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் கரத்தை பலப்படுத்துகிறவர், என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர், என்னை மறக்காதவர், என்னை காப்பாற்றுகிறவர், என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிறவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அவரை ஒவ்வொரு நாளும் நினைத்து நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அவள் கேட்ட வார்த்தையின்படி, ஆண்டவரே கேட்ட வசத்தின்படி, ஆண்டவரே உம்மை உறுதியாய் நம்புகிறோம். காலை நேரத்தில் நாங்கள் நம்புகிறோம்ப்பா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. யோசுவா கிட்ட சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த மாதம் கர்த்தர்
கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த மாதம் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையில், ஆண்டவரே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வியாதி நேரத்தில் மருத்துவராய் இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய பண தேவைகளை சந்திக்க போகிறதை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறதை பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய கை குழந்தை முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவளுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா அவர் பராக்கிரமசாலி கூட இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார், உங்க வாழ்க்கையில் இருக்கிறார், உங்க குடும்பத்தில் இருக்கிறார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் சந்ததி சந்ததி சந்ததியாய் தலைமுறை 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 தோறும் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. விசேஷ விதமாக வந்திருக்கிற தாயாருக்காக, அவளுடைய பேர பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறோம். தமிழ் இன்பாக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே அவனுடைய சகோதரனுக்காக கழுத்தில் கட்டி என்று மருத்துவமனையில் அட்மிட்டாக பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் மகனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நானே பரிகாரியான கர்த்தர் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோமே. ஒரு அற்புதத்தை அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அது நார்மலாக பழைய நிலைமைக்கு திரும்பி வர ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய சரீரத்தில் சுகம் பலன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது நீ வசனத்தில் வாசிக்கிறோமே, யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள். பிள்ளைக்கு ஒரு மருத்துவருடைய கண்களில் தயவு கிடைக்க, எல்லா பண தேவைகளை சந்திக்க, பரிசுத்த ஆவியானவர் கழுத்தை சுற்றில் இருக்கிற எல்லா கட்டிகள் கரைந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அது நார்மல் என்று டாக்டர்கள் சொல்லத்தக்கதாக, ஒன்றுமே இல்லை என்று டாக்டர் சொல்லத்தக்கதாக, இதுக்காமா இங்கே வந்தீங்க சொல்லத்தக்கதாக கர்த்தர் மகனுடைய வாழ்க்கையில் அந்த இன்பா என்கின்ற பெயருடைய வாழ்க்கையில் இன்பத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா வதி வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஒரு சுகத்தை, தைரியத்தை, ஆரோக்கியத்தை, நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலியால் அற்புதம் செய்ய முடியும். மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், கூனியை நிமிர பண்ணின ஆண்டவர், குருடனுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவர், செவிடனின் செவியை திறந்த ஆண்டவர், முடவனை நடக்க பண்ணின ஆண்டவர். ஆண்டவரை எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். காலை நேரத்தில் எங்க சபையில ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எல்லா வலிகள் வேதனைகள் நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. நிலங்கள் வாங்க உதவி செய்வீராக. யாராவது இந்த பகுதியில் இருக்கிற ஜானகிபுரத்தில் பகுதியில் இருக்கிற மக்கள் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இருப்பார்களானால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யுங்கப்பா. நம்பிக்கையோடு இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் தளர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் கூட இருங்க, வழி நடத்துங்க. மீட்பரட்சகர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வாட்ச் சொல்லுங்கள்.